ஹலோ, வெல்கம் டு தமிழ்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த ட்ரோன் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னோடய குவாட்காப்டர் ட்ரோன். இந்த குவாட்காப்டர் ஏபிஎம் பேஸ்டு ட்ரோன் வந்து ஃபுல்லி அசம்பிள்டு ட்ரோன். ஸோ இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுங்கிறது வந்து இன்னொரு செப்பரேட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த குவாட்காப்டருக்கு யூஸ் பண்ணுறது இந்த லிப்போ பேட்ரி. இது வந்து 12 வோல்ட் 3 செல் லிப்போ பேட்ரி, அதாவது லித்தியம் பேட்ரி, லித்தியம் அயான் ஆர் லித்தியம் பாலிமர். இதோட செல் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா நாமினல் வோல்டேஜ் 3.7 வோல்ட். ஃபுல்லி சார்ஜ் கண்டிஷனில் இதோட வோல்டேஜ் வந்து 4.2 இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நாமினல் வோல்டேஜில் தான் வந்து இதை வந்து இதோட வோல்டேஜை வந்து சொல்லுவாங்க. ஸோ த்ரீ செல் வோல்டேஜில் 3 செல்ஸ் வந்து டோட்டல் வோல்டேஜ் வந்து 11.1 வோல்ட் வரும். ஸோ இது வந்து 4 செல் இருக்குது, 5 செல் பேட்ரி இருக்குது, 6 செல் பேட்ரி இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ட்ரோனுக்காக 3 செல் பேட்ரி யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த IMAX B6 சார்ஜர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்டு 3000 பக்கம் வருது. அதாவது க்ளோன்டு இது ஒரிஜினல் வந்து ஜாஸ்தியாக வரும். ஸோ இதில் வந்து லித்தியம் அயான் சார்ஜ் பண்ணலாம், லித்தியம் பாலிமர் பேட்டரி சார்ஜ் பண்ணலாம், நிக்கல் கேட்மியம், நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு, அதாவது இந்த பழைய கேமராக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த ரீசார்ஜபிள் பேட்டரி யூஸ் பண்ணலாம், அதை சார்ஜ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் சார்ஜிங் ரேட் வந்து 6 ஆம்ப். டிஸ்சார்ஜும் பண்ணலாம். மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் ரேட் வந்து 2 ஆம்ப்ஸில் பண்ணலாம். ஸோ இதுக்கு இன்புட் வோல்டேஜ் வந்து டிசி 11 to 18 வோல்ட்ஸ். ஸோ இது இன்புட்டு சாக்கெட். ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக நான் 2 அடாப்டர் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 12 வோல்ட் 5 ஆம்ப் அடாப்டர் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு 12 வோல்ட் 2 ஆம்ப் அடாப்டர் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்புட் சாக்கெட்டில் அடாப்டரை வந்து ப்ளக் பண்ணுறோம். ஸோ இதோட அவுட்புட் வந்து இது. இந்த அவுட்புட் வந்து நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து சார்ஜிங் சாக்கெட் இருக்கும். ஒவ்வொரு பேட்டரியிலையும் இந்த சார்ஜிங் சாக்கெட் இருக்கும். 3 செல் பேட்டரிக்கு வந்து இந்த மாதிரி 4 வயர்ஸ் இருக்குது. 4 செல் பேட்டரிக்கு 5 வயர்ஸ் இருக்கும். 5 செல் பேட்டரிக்கு 6 வயர்ஸ் இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்க. இந்த 4 பின்ஸ்லாம் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்க. இந்த அவுட்புட்டை வந்து நெகட்டிவ் டு நெகட்டிவ், பாசிட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல், அவுட்புட்டோட பாசிட்டிவாக வந்து பேட்டரியோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் கனெக்ஷன்ஸ் இருக்கணும். இந்த அவுட்புட்டோட பாசிட்டிவ் டெர்மினல் பேட்டரியோட பாசிட்டிவ், நெகட்டிவ் டு பேட்டரியோட நெகட்டிவ். ஸோ இதுதான் வந்து சார்ஜிங் பின். சாரி, இது வந்து டிஸ்சார்ஜ் பண்ணு. டிஸ்சார்ஜ் பண்ணு. இது வந்து ஃபீட்பேக்காக, பேலன்ஸ் சார்ஜிங்காக இந்த சாக்கெட் தேவைப்படுது. லிப்போ பேட்டரியோட வோல்டேஜ் வந்து எல்லா செல்லுமே வந்து கிராஸ் செல்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த பேலன்ஸ் சார்ஜர் யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இது ஃபுல்லாகவே வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு தான். ஸோ இப்போ வந்து எப்படி சார்ஜ் பண்ணுவான்ட்டு பார்ப்போம். பவர் ஆன் பண்ணிக்கங்க. டிஃபால்ட்டாக வந்து லிப்போ சார்ஜில் பண்ணியிருக்கேன். நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேட்டரி டைப்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். லிப்போ பேட்டரி, நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு, நிக்கல் கேட்மியம், லெட் ஆசிட் பேட்டரி. ஸோ இப்போ வந்து நம்ம லிப்போ பேட்டரி செலக்ட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து நம்ம வந்து இப்போ எவ்வளோ ஆம்பில் சார்ஜ் பண்ணணுங்கிறத செலக்ட் பண்ணலாம். ஸோ 0.9 ஆம்ப், 1 ஆம்ப். சி ரேட்டிங் இருக்கும். ஒவ்வொரு பேட்டரியோட சி ரேட்டிங் படி சி ரேட்டிங் கம்மியான ரேட்லேயே நீங்கள் சார்ஜ் பண்ணணும். அதுதான் சேஃப். இப்போ நான் 1 ஆம்பில் இது சார்ஜ் பண்ணுறேன். 3 சீரீஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். 3 செல்னா 3S, 4 செல் இருந்தால் 4S சூஸ் பண்ணணும். 5 செல் பேட்டரினா 5S சூஸ் பண்ணணும். இப்போ ஸ்டோரேஜ் இருக்குது. இப்போது டிஸ்சார்ஜ் பண்ணலாம். இப்போ சார்ஜிங் நம்ம வந்து இப்போ பேலன்ஸ் சார்ஜிங் பண்ணணும். ஸோ இது வோல்டேஜ் சூஸ் பண்ணுறது 4 செல்னா 4S, 5 செல்னா 5S, 6 செல்னா 6S, மேக்ஸிமம் 6 செல் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ நம்மளது வந்து 3 செல் பேட்டரி. ஸோ 3S சூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டார்ட் கொடுப்போம். மறுபடியும் ஸ்டார்ட் கொடுக்குறோம். பேட்டரி செக் வருது, கன்ஃபார்ம் கேட்குது. இப்போ சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு வந்து டைம் கட்டுது, எவ்வளோ ஆம்ப்ஸ் சார்ஜிங் ஆகிருக்குன்னு கட்டுது மில்லி ஆம்ப்ஸில். பேட்டரியோட வோல்டேஜ் % வோல்டேஜ் கட்டுது. சார்ஜிங் ரேட் 1.0 amps. Okay, thank you for watching. For any doubts, write in comment section. Thank you. Subscribe, share, like and comment.